ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே பதட்டத்தோடு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் இப்போ போயிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலேஜ் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 1414 இதோடைய கவுன்சிலிங் கோடு. சென்னையில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. டயர் 1 கல்லூரி. ரவுண்டு 1ல் போன வருஷம் 190க்கு மேலே சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலேஜ் ஒரு முக்கியமான காலேஜ், மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேருக்கு தெரியுறதில்ல இந்த மாதிரி விஷயம். என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னு கேளுங்க. முழுக்க இது ஹானஸ்ட் ரிவ்யூ, ப்ரமோஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முழுக்க நம்ம கேட்டு பார்த்த ஒரு ரிவ்யூ தான் இது. கேட்டு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த காலேஜ் எப்படி, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, ஹாஸ்டல் ஃபுட் எப்படி, ஹாஸ்டல் எப்படி, எல்லாத்தை பற்றி பேச போகிறோம். கட் ஆஃப் 2025 என்ன இருந்தால் உள்ளே போகலாம், ரேங்க் வைஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா ரேங்க் தான் உங்களுக்கு இப்போ கையில் இருக்குல்ல, சென்ட்ரல் ரேங்க் வச்சு நான் சொல்ல போகிறேன். சரியா? ஓகே. இந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2001. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. சென்னையில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்லலைங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்லி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டியும் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இதில் 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. என்னென்னா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் 90% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்டேக் இவங்க கம்மியாக தான் எடுக்கிறாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும்னு சொல்லி இன்டேக் கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு ஒரு பார்ட் பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, கையில் கிளாஸில் பையன் லேப்டாப்போட தான் உட்காந்துருப்பானா, லேப்டாப்போட தான் இருக்கணுமா, கிளாஸ் நடத்தும் போதே லேப்டாப்போட தான் இருப்பான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கல் வித் தியரி. அந்த தியரி சப்ஜெக்டை ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கிற கிளாஸ். அதாவது ஃபுல்லாக அவங்க வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2வது இயர்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க இது பண்ணிடுறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஒருத்தரையும் பிளேஸ்மெண்ட் ஆகலைன்னா ஆக வைக்கிறாங்க அவங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து இது பக்கம்தான். ஸோ போகிறதுக்கு ஈஸி. அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டடீஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு மீன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1-2 சப்ஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட். இந்த காலத்துக்கு என்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓனாக இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ. ஏன்னா அட்டானமஸ் கல்லூரியில் சிலபஸ் நம்மளே செட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதனால் ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. ஸோ முக்கியமானது அட்டானமஸ் காலேஜ் ஸ்டார்டர் 2001 201லேருந்து 300வது பேண்டில் வந்திருக்கு NIRF ரேங்கிங்கில். இது இந்த வருஷம் ஃபேமஸாக வந்தது. ஸோ ரொம்ப இதுவும் நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். NACல வந்து A++ வரைக்கும் NBA அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க. 12 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். சில காலேஜெலாம் நான் உண்மையே சொல்லிடுறேன், சில காலேஜெல்லாம் 50 லட்சம் 40 லட்சம்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக போயானே தெரியல பேனரில். ஆனால் இவங்க உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ரிஃபர் பண்ணி நான் கேட்டேன். கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய MNC கம்பெனிஸ் வராங்க, ஹைலி ப்ரையாரிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 90% வச்சுருக்காங்க. காலேஜ் ஃபீ பாருங்கள், எவ்வளோ கம்மியாக ஃபீஸ் வாங்கணும்னோ அவ்வளோ கம்மியாக இருக்குது. இது நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் ஃபீஸ் கட்டுறக்க கஷ்டப்படுறாங்க சென்னையில். அதுவும் டயர் 1 காலேஜில் கண்டிப்பாக இது வந்து முக்கியமான ஃபீஸ். 1,35,000 டியூஷன் ஃபீ. ECE EEE மெக்கானிக்கல் சிவில் எடுத்திங்கன்னா 1,05,000. சரிங்களா? அதுவே டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 33,000 to 36,000 வரைக்கும் வாங்குறாங்க, டிஸ்டன்ஸை பொறுத்து. பர் இயர் இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு 90,000 ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இது வச்சு விச் இஸ் குட் நம்பர். ஏன்னா ஹாஸ்டல் வந்து எப்படின்னு கேட்டாங்க, நல்லாயிருக்கு. ஹாஸ்டல் ஃபுட்டு வரைக்கும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டலோட ஸ்பேசியஸான ஒரு ரூமுன்னு சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த்தும் கம்மினால கொஞ்சம் இப்போ PHG ஹைடெக் எப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து கம்மியாக வச்சு அழகாக வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹாஸ்டலுக்கு வேண்டியது முக்கியமான விஷயம் இந்த லாண்ட்ரி பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. எல்லா கல்லூரியிலும் அதுக்கு அமௌண்ட் வாங்குறாங்க. பட் இந்த கல்லூரியில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஹாஸ்டலுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு இதெல்லாம் ஃப்ரீ, இதெல்லாம் நல்லா செட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஹாஸ்டல் ஃப்ரீ ஆல்ரெடி கம்மி தான். ஸோ அதில் இது வந்து நான் முக்கியத்துவமாக பார்க்குறேன். அண்டு இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் சப்ஜெக்ட் நான் சொன்னேன்.
ஒரு செமஸ்டருக்கு சும்மா படித்தோம் வந்தோன்ட்டு இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க வைக்கிறாங்க. 2 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸு ஆட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. செமஸ்டர்லையும் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் கேட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு 12th தெரியாது. கேட் எக்ஸாம் இசி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது மூலிமா ஃபஸ்ட் இயர் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயரே கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. இது நான் வந்து வரவேற்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் உள்ளே போனோன்னா எவ்வளோ கட்டாக பாருங்கள். போன வருஷத்தோடது சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க் இது 4752 ரேங்க் இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா சிஎஸ்சியில் ஓசி கிடச்சிரும். அதேமாதிரி பிசி வந்து பார்த்தீங்கன்னா 7233 ரேங்க்குள்ளே அதுக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கிடச்சிரும். பிசிஎம்முக்கு வந்து 5934 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடச்சிரும். எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8676 ரேங்க் இருந்தால் கிடச்சிரும். அண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் கிடச்சிரும்னு சொல்லியிருக்கேன். பட் ரேங்க்கில் ஆவரேஜ் போடக்கூடாது. பட் இதுதான் எஸ்சி எஸ்டிக்கு 13000 ரேங்க்குள்ளே எஸ்சி கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 14966 ரேங்க்குள்ளே கிடச்சிருக்குது. ஸோ அடுத்தது இசி வந்து பார்த்திங்கன்னா 15600 ரேங்க் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 80276 ரேங்க்கு கடைசியாக கிடச்ச ரேங்க்கு. பிசிஎம்க்கு ஓகே 94000 ரேங்க்குள்ளே கிடச்சா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். எம்பிசிக்கு வந்து 89 ரேங்க்கு. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, அதாவது சீட்டு அலோகேட் ஆகிருக்காது. பட் ஈஸியாக நமக்கு எஸ்சி எஸ்டி வச்சுன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிளியில் வந்து பார்த்திங்கன்னா 76786 ரேங்க்கு இருந்தால் கிடைக்கும். அதுக்குள்ளே இருந்துங்க கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கு வந்து 89456 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எம்பிசிக்கு வந்து 1,49,984 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 5000 அதான் சொன்னேன். சிஎஸ்சியில் ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய ஃபில் ஆகிருக்கு. 5471 ரேங்க்குள்ளே வந்து கிடச்சிருக்குது. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10938 ரேங்க் கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 19000க்குள்ளே, எம்பிசிக்கு 11000க்குள்ளே, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,49,000 கிடச்சிருக்கு. விச் இஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கல்லூரி மிஸ் பண்ணாதீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 1,39,820 ரேங்க். மெக்கானிக்கலாக ஆப்வியஸ்லி அப்படி தானே. ஸோ பாருங்கள், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,83,102. பிசிஎம் பிசிக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. சீட் அலோகேட் ஆகலைன்னா அப்படி இருக்கும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் வந்து இன்டேக் கம்மி. 30 இன்டேக் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஏன்னா கோர் பிரான்ச்சஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற கல்லூரி. கண்டிப்பாக இதுக்கு ஒரு இந்த மாதிரி என்ன ரேங்க் எடுத்தால் போகலாம் அப்படிங்கிறது ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அலோகேட் ஆகிருக்காது. 30 சீட்ஸ்னால மேனேஜ்மெண்ட்லேயே அலர்ட் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் முக்கியமாக பார்க்குறதெல்லாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஃபேவராக தான் இருக்குது உங்களுக்கு. இந்த ரேங்க்கெல்லாம் இந்த ரேங்க்குள்ளே ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு இருந்துச்சா போயிடலாம். இப்போது எவ்வளவோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளவோ ரேங்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இந்த கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் கிடச்சா கூட எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க, கோர் ஓரியன்டாக நல்லா கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் என்னோடய ரிவ்யூ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நல்லாயிருக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை போய் விசிட் பண்ணி சேரலாம். ஏன்னா ஒரு இடத்த போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எனக்கு பர்சனலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ கிடச்சிது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக, எனக்கு ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்கல, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் மட்டும் ஃபுட்டு சொன்னாங்க. பட் அது ஒரு சிலர் மட்டும்தான். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மித்தபடி எதுவும் இல்லைங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன காலேஜ் போடலான்னு சொல்லுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.